மண்டவெல்லம் ஒரு தங்கக் கோட்டை போல தரையில் நிற்கிறது. இரண்டு பக்கமும் ஆயிரக்கணக்கான எறும்புகள் அணிவகுத்து நிற்கின்றன. வீரர்களே, இதோ நம் முன்னே நிற்பது வெறும் வெள்ளக்கட்டி அல்ல, நம் குலத்தின் பசி தீர்க்கும் பொக்கிஷம். அக்னி தேவா வாழ்க, செம்படை வெல்லட்டும். இந்த செந்நிற மண்ணின் மைந்தர்களுக்கு தான் இந்த சாம்ராஜ்யம் சொந்தம். தடுத்து நிறுத்த வரும் அந்த கருப்பு அரக்கர்களை தவிட்டு பொடியாக்குங்கள். அக்னி, வீண் வார்த்தைகள் எதற்கு? இந்த பிரபஞ்சத்தில் வலிமை உள்ளவன் எவனோ அவனுக்கே இந்த அரியணை சொந்தம். உன் படையின் எண்ணிக்கையை விட என் வீரர்களின் ஒரு துளி ரத்தத்திற்கு வலிமை அதிகம். முடிந்தால் தடுத்துப்பா. படையேடு, எறும்புகளின் ரத்தம் இந்த வெள்ளத்தில் உறைந்து போகட்டும். தாக்குங்கள். கருப்படை வீரர்களே, பின்வாங்காதீர்கள். அவர்களை அந்த வெள்ள பள்ளத்தாக்கிற்குள் தள்ளுங்கள். திடீரென ஆகாயம் இருட்டுகிறது. ஒரு மனிதனின் நிழல் ராட்சத உருவமாக தெரிகிறது. நிறுத்துங்கள், போரை நிறுத்துங்கள். அந்த ராட்சத மனிதன் வந்து விட்டான். அவனிடம் சிக்கினால் நம் இனமே அழித்துடா. காலா, நாம் மோதுறது அப்புறம் இருக்கட்டும். இப்ப இந்த பொக்கிஷத்தை காப்பாற்ற வேண்டும். கைகோர்ப்போமா? செம்படையும் கருப்படையும் இன்று ஒன்றாக இணையட்டும். அந்த ராட்சதனிடமிருந்து இதை காப்பாற்றுவோம். இரண்டு எறும்பு கூட்டமும் சேர்ந்து அந்த மனித கையை அழித்துவிட்டு தன் படைகளுடன் வெற்றியை கொண்டாடுகிறார்கள். பகைவனை விட பெரிய ஆபத்து வரும்போது கைகோர்ப்பவனே உண்மையான வீரன்.